அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். இன்றைக்கி என்னோடய பேபியோட ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு தூங்க வச்சதுக்கு அப்புறமா தான் எங்களோட ரொட்டீனே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ரிலாக்ஸாக டீ போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சிம்பிளாக தான் எடுத்திருந்தோம். அப்புறமா கொஞ்சம் லாண்ட்ரி ஒர்க்கும் இருந்ததுனால அது ஒரு பக்கம், குக்கிங் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஏர்லியராகவே. சீக்கிரமாக குக்கிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கலாம்னு நினைக்கும் போது தான் என்னோடய பையன் தூங்காமல் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அவனை ஓடி போய் தூக்கி ஹிப்பில் வச்சுக்கிட்டே மீதி குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி டைமில் தான் எங்கள் அம்மாவோட வேல்யூ பயங்கரமாக ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா அவங்க ஒர்க்கிங் உமனாக இருந்துகிட்டே இது எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக பண்ணாங்க. அப்புறமா பள்ளிவாசல்லையும் அதான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்டும் பசங்களும் கிளம்பி போயிட்டாங்க தொழுறதுக்காக. ஒரு வழியாக பேபியை கையில் வச்சுக்கிட்டே பிரியாணி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போதுண்டா சுகர் பேஷண்ட்ற மாதிரி ஆயிடுச்சு என்னோடய நிலமை. அப்புறமா தொழுது முடிச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் பசங்க வந்ததுக்கப்புறமா சாப்பாடு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்களும் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணாமல் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் பண்ணாலுமே நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல வாங்க. பேபியை வச்சுட்டு இது பண்ணுறதே பெரிய விஷயம். பட் பிரியாணி நல்லாவே டர்ன் அவுட் ஆகிருந்தது. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். வீக்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி லஞ்சுக்கு ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ இட் வென்ட் வெல். அந்த ஒரு ஃப்ரைடேக்காண்டி தான் வீக் ஃபுல்லாக வெயிட் பண்ணுவோம். ஆனால் அந்த ஃப்ரைடே குயிக்காகவே போன மாதிரி இருக்கும். அப்புறமா ஈவினிங் கொஞ்சம் பார்க்குக்கு போக வேண்டியது இருந்ததுனால எல்லாருமே ஈவினிங்க்கு அப்புறமா கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.